ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் பச்சை பயிறு தோசை, அது தொட்டுக்க இஞ்சி துவையலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ இந்த கப்லேயே இட்லி அரிசி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதில் சேர்த்திக்கோங்க. பச்சை பயிறு கூடயே சேர்த்திட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்திட்டு 3ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க 2-3 டைம். அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். தோசையும் நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி நிறையா விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு தண்ணி கொஞ்சமாக தான் விடணும். இப்போ எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. இப்போ தண்ணி மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்னி செய்ய ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு 4, காரத்துக்கு வரமிளகா 6-7 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் தக்காளி 2, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெந்து மசிஞ்சு நல்லா வரணும். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்திடுங்க. அவ்வளோதான். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு சட்னி, இஞ்சி சட்னி ரெடி. இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வார்த்துக்கோங்க. தோசையை நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக வரும் இந்த தோசை நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா வார்த்துட்டு எண்ணெய் சுற்றியும் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான பச்சை பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.